நரசிம்மாச்சாரி, ஏன் அனாவசியம் அவன் மேல கோவப்படுறீங்க? அவனால இது வாங்காம உயிர் வாழவே முடியாது, செத்துருவான். ஆனா ஒண்ணு, வாங்குற பணத்துக்கு வஞ்சனை இல்லாம காரியத்தை முடிச்சு கொடுத்துருவான். நேத்து அவனை சுத்தி பெரிய கும்பல் என்னன்னு விசாரிச்சு சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சான். அது இவங்கிட்ட இருக்குதான். 200 ரூபாய் தராம. நேற்று ஆபீஸ்ல லஞ்ச் அவரான்னு தெரியல, அவ்வளவு டிமாண்ட் இவனுக்கு. பேப்பர் அவுட் ஆயிட்டா இவன் மூலமா தான் ஆயிருக்கு. அது தப்புதான். தப்புதான், ஆனா சில மக்கள் பசங்க பாஸ் பண்றதுக்கு இதுதானே வழி. 200 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஒரு பேப்பர் கொடுப்பானோ? பசுபச்சாரி, என்ன சொல்றீங்க நீங்களா? லஞ்சமா? அந்த விஷயமே உங்களுக்கு விஷமாச்சே. கொஞ்சம் முந்திதானே அவனை திட்டீங்க. ரகோத்தமா, நான் என் பையனுக்காக எது வேணாலும் செய்வேன்னு நோக்கு தெரியுமோ இல்லையா? என்னுடைய மானம், மரியாதை, என் குழந்தையினுடைய வருங்கால வாழ்க்கை எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரூபத்துல அவங்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்த தப்பலங்கட. எங்க உங்க புள்ள வரது குட்டி காணோம்? மாமி சமையல் பண்ண லேட்டா? என்ன மோட்டு வழியை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஸ்டின் பேப்பர் யோசனையா? எத்த தின்னா பித்தம் தெளியும் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீர் எதையாவது பேசி என்ன நல்லவராக்கிடாதையும். ரொம்ப பெரியவங்கெல்லாம் தலை குனிஞ்சது அவங்க பிள்ளைங்களால தான். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா சபாட். ஏண்டா வெயிலியா வர்ற? கொடை எடுத்துட்டு வந்துருக்க கூடாது. இத வச்சுக்கோ, நேரா ஆபீஸ்க்குள்ள போ. அனந்தராமன் இங்க உட்கார்ந்து இருப்பான். அவங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுன்னு சொல்லு. கொடுப்பான். பத்திரமா எடுத்துட்டு இறடலாம். ஏன்பா, நமக்கு தெரிஞ்சவா யாருன்னா பரிசு எழுத போறாங்க. நீதாட்டா? தப்பு பண்றதுக்குன்னு ஒரு யோக்கியதை உண்டு, அது உங்ககிட்ட கிடையாது. கொடுத்துட்டு ஏன் இப்படி நடுங்கணும்? ஜோடியா போறதுதான் வழக்கமா? கண்ண உத்துமே. வர வீட்டுக்கு வரேன். என்னடா என்னவா சாப்பிட்டா? ஆச்சு. நான் 200 ரூபாய் வச்சுக்கோங்க. எதுக்கு? வேணும் பேசப்படாது. இதை வச்சுட்டு சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். இது ஆபீஸா லட்சணமா தெரியல. நேத்துல இருந்து சர்வீஸ் கமிஷன் பேப்பர் வியாபாரமா நடந்துகிட்டு இருக்கு. லஞ்ச கடங்கு. பாத்துக்குட்டி, இங்க வாடா. நான் சர்வீஸ் கமிஷன் பேப்பரை விக்கிறதா யார் சொன்னது? அப்பா தான் சொன்னார். ஏன்டா முள்ளமா பேசு? அப்பா தான் சொன்னார். அவர் முன்னாடி பணம் வாங்கிக்க நீங்க கூச்சப்பட வேணாம். அதான் என்னண்டா கொடுத்தமிச்சா பேப்பரை எடுங்கோ. இந்த பணத்தை அவரேவா கொடுத்தமிச்சாரு? ஆமா மாமா. இந்த பணத்தை கொடுக்கறப்ப கூட யாராவது போலீஸ் அதிகாரி இருந்தாங்களா? போலீஸ் யாரும் இல்ல. ரகோத்தமராவ் மாமா தான் பக்கத்திலே இருந்தார். அவரு அவர் பரவாயில்ல. இந்த மாமா கொஸ்டின் பேப்பர் கிடைச்சு நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்ல. இது கொஸ்டின் பேப்பர். இதுக்கு ஆன்சர் எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும். ஆன்சர் பேப்பர் என்ன விலை? நீங்க சொல்லுங்க. மாமா ஏதோ கேட்டார், பதில் சொல்லாதாங்க. சமாச்சாரி, உங்க பையனுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. என்ன காரணம்? இப்பதான் மாமா வந்தது. உங்க ஆபீஸ்ல அனந்தராம் மாமா இருக்கிற வரைக்கும் நான் எப்ப வேணாலும் சர்வீஸ் கமிஷன் பரிசை எழுத தயார். சமாச்சாரி, இவன் என்ன சொல்றான்? அவன் அனந்தராமன் அவனுக்கு கோச் கொடுக்கறான் பொருளுக்கு அத சொல்றான். இல்லப்பா, அவர் கோச்சிங் கொடுக்கல, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தார். வெறும் 200 ரூபாய்க்கு சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் சந்தோஷமா கொடுத்தார். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? அனந்தராமன் லஞ்சத்தை வாங்கிட்டு ஜீவமான கருத்து செஞ்சா பாத்தோ. அவர் பார்க்கல. ஏன்னா அப்ப அவர் கேன்டீன்ல இருந்தார். ஆனா என்கிட்ட 200 ரூபாய் கொடுத்து போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கிவாடான்னு சொன்னது அப்பாதான். நரசிம்மாச்சாரி, நீரா லஞ்சம் கொடுக்கறதும் வாங்கறதும் நாட்டுக்கு செய்யற பெரிய துரோகம்னு வாயிலே பேசுவாரு. இத்தனை வருஷமா நீங்க சேர்த்து வச்ச மதிப்பும் மரியாதையும் அல்ப விஷயத்துல மறந்து வச்சுவாய். என் பிள்ளைக்காக போய் ஒரு மக்கு பையனை பெற்று வச்சுட்டு எதுக்காக குறுக்க வைக்க போறேன் சார்? ஓ, பையனை பத்தி சொன்ன கோவம் பொத்துட்டு வருதோ?
பையனுக்கா நீ ரொம்ப அவுட்டர்வே போயிட்டு இது கொஸ்டின் பேப்பர் இல்லையா யாரோ ஒருத்தன் ஃபோல்ஸ் கொஸ்டின் பேப்பரை செட்டப் பண்ணி அனந்தராமன் மூலமா டேக் பண்ணிட்டு இருக்கான். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகலை. இது எனக்கு 2 நாளைக்கு முன்னமே தெரியும். இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பேன்? படிப்பு வராத பையனை வச்சுன்னு உயிரை விடுறதும் பாலிசியை விடுறதும் ரொம்ப கேவலம். Shame on you. போதும், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ. தப்பு பண்ணிட்டேன். ஏதோ புத்திர வாத்சல்யத்தினால ஒரு நிமிஷம் மனசு பேதரிச்சு போயிட்டேன். அதுக்கு பதிலா எல்லாருக்கும் முன்னாலேயும் வார்த்தையாலே என்ன செருப்பால் அடிச்சுட்டேன். ஆனா ஒன்று நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னும் இந்த ஆபீஸ்க்கு 6 மாசம் லீவ் போடுறேன். 1 வருஷம் ஆனாலும் சரி என் பையனை நல்லா படிச்சு வச்சு அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண வைக்கிறேன். நான் நடாது நரசிம்மா சரியில்லை நானும் மனுஷன் நேக்கு கேட்கறப்பவே பத்திட்டு வருதுண்ணா. உங்களுக்கு உங்க புள்ள சொன்னா பொறுக்காது மேல, அதை விட நேக்கு உங்களை சொன்னா பொறுக்காது. இந்த ஆத்துல உப்ப தினவன் அந்த பாலக்காட்டு மனுஷன் பழம்பு பப்பளமா தின்ன பயலுக்கு அக்காரோட ஆட்சி போட்டியா அந்த கொழுப்பு. நீங்க தானே சொன்னேன் அந்த மகாதேவனுக்கு வைத்த வச்சு சீரகதி வராமல போயிடும். உன்னால தாண்ட உங்க அப்பாவுக்கே தலைகுனிவு. வந்துகிட்டே இந்த வருஷம் நீ எப்படியா பாஸ் பண்ணி சங்கப்ப எடுத்துக்கோ. சரிப்பா, நான் உரு போற விஷ்ணு சகஸ்திராமத்தை நீ உருப்புறத்துக்காக தட்டம் பண்ணி விடுறேன். போய்ப்பா. என்னடா அது கருப்பா இருக்க? அம்மா இடிச்சாலே அது ஏற்கனவே அழகு போய் தொடச்சிட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வா. போடு. சொல்லு, இந்தியாவின் தலைநகரம் எது? இந்தியாவின் தலைநகரம் எது? எதுப்பா? எது? ஜவா ஜவா டெல்லி. டெல்லி சொல்லு. டெல்லி சொல்லு. டெல்லி. இந்தியாவின் தலைநகரம் சொல்லி சொல்லு. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. ஜவாங்க டெல்லி எது? அது தெரியலப்பா. ஐயோ டெல்லி இந்தியாவின் தலைநகரம். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. படிச்சுட்டியா? படிச்சுட்டோம்ப்பா. நன்ன ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. கரெக்டா சொல்லணும். தாஜ்மஹாலை கட்டியது யார்? தாஜ்மஹாலை கட்டியது யார்? கொத்தனார். உங்க நாத்தனார். கையை நீட்டான். கை நீட்டான். சொல்லு. ஞாபகம் இருக்கா? தத்து முத்துட்டு உளரப்படாது. கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லு. முதலில் டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? பெல். பெல். என்ன பெல்? காலிங் பெல். யார்? கிரஹாம் பெல். கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? கிரஹாம் பெல். கிரஹாம் பெல். 10 மணி ஆகும். மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும். சொல்லு. டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். ஹலோ, டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். அணுகுண்டுவை பற்றிய விவரங்கள். உலகத்தில் முதலில் அணுகுண்டு போடப்பட்ட இடம் ஹிரோஷிமா நாகசாகி. ஹிரோஷிமா நாகசாகி.
The Leaning Tower of Pisa is one of the wonders of the world. The Leaning Tower of Pisa is... என்ன பண்ணிக்கிற? 4 நாள்ல பரிசு வருது. நான் படிச்சுட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணாத. நேக்கா ரொம்ப பயமா இருக்கு. பயமா கீதா இத்த ஊத்திக்க சும்மா ஜிவ்னு ஏறிக்கும். என்னடா அது? தாண்டா ஜிஞ்சர் அப்படின்னா ராக்கெட். இத்த ஊத்திக்க ஊறுகாய நக்கிக்க படிப்பு தானா வருண்டா. பூ விசேஷம் இருக்கு அதுல. எனக்கு கொஞ்சம் கூட. கொஞ்சம் குடிங்க. நீ ஏறிடு, அது பெட்ரு. பகவானே, என்ன நல்லா ஜிவ்னு ஏற்றி விட்டுரும். நல்லா வேண்டிக்கிட்டியோ? என்ன வாயில ஊத்துற? என்னமோ ஜிஞ்சராப்பா, இது குடிச்சா நல்லா படிப்பெல்லாம் வருமா? சாணம் என்ன? ஏண்டா பாபி, நீ கெட்டு போறது இல்லாம ஏன்டா என் குழந்தைய வேற கெடுக்கிற? இவன் குழந்தையா? நான் குட்டா அவன் குடிக்கணுமா? மாட்டேன். இந்த காட்சியை பார்க்கணும்னு தாண்டா நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். மாமா அடிச்சதான் அடிச்சீங்க. ஒரு கட்டை எடுத்து அவன் மண்டையில ஓங்கி அடிக்கல. அங்கதான் அவன் உயிரே இருக்கு. கரெக்டா சொல்லியா? கேட்டுக்கோ. உனக்கு எனக்கு இத்தோட கொண்ட விட்டு போச்சியா? இத்தோட மட்டும் வந்து ஓடி போடுறா. அண்ணே தக்கச்சி, உன்னை விட்டு புரிய போறேங்கிற வருத்தம் தாமா என்னோட விட்டு விட்டு உடம்ப தடிக்குது தடிக்குது தடிக்குது. அப்படியெல்லாம் உன் வாயால சொல்லாத என்ன. ஐயா ரகோத்தமா பாத்தியா? தங்கச்சியோட பாசத்தை பாத்தியா? இதுதான் ரத்த பாசம். தங்கச்சி, உனக்காக ரகோத்தமனை நான் மன்னிக்கிறேமா. கவலைப்படாத, வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கு சொல்லல என்ன, போறதுதான் போற, பக்கத்துல எங்கேயும் போகாத. பஞ்சாப் பீகார்னு எங்கேயாவது போயிட. அடிப்பாவி தங்கச்சி, உன்னை கேட்டுருவேன். நரசிம்மாச்சாரி என்ன பேசாத அச்சார வெளியாவதை கீழ்த்துறேன். பெரிய வாச்சிட்டமா பார்த்து மரியாதை இல்லாம பேசுறேன். வரதுகுட்டி, இது உங்க தாத்தாவோட பேனா. இதுலதான் நான் பரிசு எழுதுனேன். நிச்சயமா நீ ஜெயிச்சிருவேன். எங்க சொல்லு வரிசையா? இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் விசாகப்பட்டினம். ரேடியத்தை கண்டுபிடித்தது மேடம் கியூரி. இந்தியாவில் ராக்கெட் தளம் இருக்கும் இடம் ஸ்ரீஹரிகோட்டா. வெரி குட் ராக்கண்ணா, வெரி குட். வா வா வா, பெருமாள் தெரிவிச்சு. பரது, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோ. லீனிங் டவர் ஆஃப் பீசா இட்டாலியில் உள்ளது. வரதுகுட்டிய அவனுக்கு தான் சாப்பிட்டேன். பரீட்சை எழுதும் போது பாத்ரூம் வந்து போறதுனா 2 இட்லி 1 டம்ளர் காப்பி தான் கொடுத்தேன். பொறுப்படுங்க. வர வர வரதுகுட்டி, இந்த பால் பாய்ச்சி சாப்பிடு. என்னமா விசேஷம்? ஒண்ணு இல்ல, இந்த வருஷம் நீ பரீட்சை நல்லா எழுதி பாஸ் பண்ணிட்டா உங்க அப்பா அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. கூடவே உன் கல்யாணத்தையும் முடிச்சு விடுவேன். அவனுக்கு சீக்கிரம் தாத்தா வாங்கணும்னு ஆசைடா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களை தாத்தா ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஜெயந்தி, இங்க வா. போயிட்டு வரேன்னு சொல்லிக்கதான். என்ன வருது? நான் போறேன். மண்டுகம் போயிட்டு வரேன்னு சொல்லு. வயசாகிறத தவிர ஒரு இழவும் தெரியல. சகுனம் பாருண்டி. என்ன சகுனமோ? நீங்க என்ன சீமைக்கா பிள்ளை அனுப்புறேன்? பைட்டுக்காரி, சாவப்போர்வா இருந்தாலும் சகுனம் பார்த்துட்டு தான் போகணும். வாடா போலாம்.
மருது அப்பா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் பரிசு எழுதுற ஹால் போய் எழுதிட்டு வா. ஹால் டிக்கெட் வச்சிருக்கேன். பகவான் சேவிச்சுட்டு எழுது. வரம்பா. வண்டியில் அடிபட்டு உயிரே போயிடுச்சு. ஜீப்பை நிறுத்தாம போலாம். வண்டிக்கு நம்பர் பிளேட்டே இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஆளு சிலுவை குறி போட்ட கட்சி கட்டி இருக்கான். யாராவது சீக்கிரம் போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க. சார், உங்ககிட்ட பேசி போன பையன் ஜீப்ல அடிபட்டான் சார். மருது அடிபட்டு விட்டா. மருது மருது அப்பா ஐயா போட்டியா போட்டு போட்டியா அப்பா பதில் சொல்லுவேன். ஐயோ 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 காலம்பர பிள்ளைய பரீட்சை எழுத கூட்டிட்டு போனவர் இப்பதான் வரையல. என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி வர? புள்ள அவுட்டா? அவனை பிடிச்சு 4 போட்டு அங்கங்கமா கிழிக்க வேண்டியதானே? அங்கங்கமா கிழிச்சுட்டாரு. எங்க அது? நாளைக்கு காலம்பரம் கொடுப்பாளா? காலம்பரம் தான் கொடுப்பாளா? என்ன வேஷ்டி எல்லாம் ரத்தமா இருக்கு? எங்கேயாவது விழுந்துட்டாளா? வருது குட்டி, வருது குட்டி, ஆக்சிடென்ட் மாட்டி விட்டாடி. டாக்டர், என் குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு நான் சொன்னேன், செத்துட்டான்னு கூட சொல்லல. அப்படியே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல பலமான மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எதிர்பாராத அந்த அதிர்ச்சினால அவங்க ஜடமாயிட்டாங்க. விளக்கமா சொல்லணும்னா, ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஃபெயிலியர் வர மாதிரி தான். திரும்பவும் குணமாக்கி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டயம் ஆகும். வாரம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம்.